ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உழவு சந்தை போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் தான் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன், ரொம்பலாம் வாங்கலை. ஸோ வரும்பொழுது மட்டன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ மட்டன் கிரேவி பண்ணிடலான்ட்டு. ஸோ இன்றைக்கி உழவு சந்தையில் வாங்கின காய்கறி என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி தக்காளி எப்போவுமே ஆஸ் யூஷுவல் போல் நான் எப்போவுமே ஒரு 3 கிலோ பக்கம் வாங்கிப்பேன். பையன் வந்திருக்கிறதுனால வெண்டைக்காய் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள்னு எதுன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே வந்து வெண்டைக்காயெல்லாம் சாப்பிட்றதே இல்லாமல் 1 இயர் ஆச்சுமான்ற மாதிரி சொன்னான். ஸோ வெண்டைக்காய் ஒரு 1 கிலோக்கு வாங்கிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, அவரைக்காய் சாம்பார் வைக்கலான்னு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி வாங்கியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா கிச்சடி தான் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரெடி பண்ணலான்னு சொன்னேன், பட் பசங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லைம்மா கிச்சடி வேணால் பருப்பு சாதம் ரெடி பண்ணிமான்னு சொல்லிட்டாங்க. சார் உழவு சந்தை போயிட்டு வந்து அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பு ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவரில் பருப்பு சாதம் ரெடி பண்ணி கிழங்கு வறுவல் வறுத்து கொடுத்த கிழங்கு வந்து மிளகாத்தூள் போட்டு வறுத்து கொடுத்தேன், சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நானும் ஒரு வாய் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்த மட்டன் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து கொஞ்சமாக இது சூப் எடுத்து பசங்களுக்கு 2 பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கிரேவி பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி கிரேவி எப்படி பண்ணுவேன்னு ரொம்ப சிம்பிளாக தான் செய்யலான் இருக்கேன். ரொம்ப ஹெவியாக காரெல்லாம் போடாமல் சிம்பிளாக செய்யலான் இருக்கேன். ஸோ வந்து தேங்காய் தக்காளி ஆஸ் யூஷுவல் போல் நான் தேங்காய் தக்காளி யூஸ் பண்ணி தான் நான் மட்டன் கிரேவி பண்ணுவேன். ஸோ ஒரே ஒரு துண்டு மட்டும் தேங்காய் போட்டு செய்யலான்ட்டு பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து உழவு சந்தை மாங்காய் வந்து ரொம்ப சீப்பாக இருந்ததுங்க. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வந்து ஒரு 3 மாங்காய் தான் வாங்கினேன். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகிடுது, மாம்பழமும் ஸோ சீசனும் முடிய போதில். ஸோ ஓகே ஒரு 3 மாம்பழம் மட்டும் வாங்கிக்கலான்னு. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மட்டனும் வெந்துடுச்சு. ஸோ கிரேவி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிரேவி பண்ணுறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நிறைய சின்ன வெங்காயம் உரித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி கட் பண்ணி ஒரு 4 பெரிய பெரிய தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு அதுலேயும் நல்லா பொரிஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதையும் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு தக்காளி அது கூட போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 1:30 மணிக்கெல்லாம் பசங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ பசங்களும் லேட்டாக சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. இல்லைம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது, கிச்சனில் பாத்திரம் கழுவ வேலை இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1:45 மணிக்கு லஞ்சும் கொடுத்துட்டேன். சூப்பராக இருந்தது மட்டன் கிரேவி. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யணும், அன்றைக்கி தான் மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு சூப்பராக இருந்தது. ஸோ மட்டன் கிரேவி, ஒயிட் ரைஸ், தயிர் வச்சு பசங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மட்டன் கிரேவி வச்சு நைட்டுக்கு வந்து பூரி போடலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு பூரிக்கும் மாவு பிசையணும். ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வீட்டில் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, ஒயிட் ரைஸ், தயிர் தாங்க ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.